بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي محكم تنزيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي. புகழனைத்தும் அல்லாஹ் அவருக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபியன்கள், வழிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்து அருள்வானாக. கண்ணியமான இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்கின்ற எல்லா வகையான இபாதத்துகளையும் ஏற்றுக்கொண்டு முழுமையான நன்மைகளை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் கேட்கின்ற எல்லா வகையான துஆக்களையும் அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொண்டு அவற்றை நம்முடைய வாழ்வில் அல்லாஹ் தஆலா நனவாக்கி தந்தருள்வானாக. இது போன்ற இன்னும் பல ரமலான்களில் நாம் உயிரோடு இருந்து அந்த ரமலானுடைய நன்மைகளை பெறக்கூடிய நல்லடியார்களில் அல்லாஹ் தஆலா நம்மையும் ஆக்கி அருள்வானாக. ரமலானுடைய மாதத்தில் வாழ்வில் ஒரு முறையேனும் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தினை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. ரமலானுடைய மாதத்தில் 3 ஹரம்களிலும் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய பாக்கியத்தினை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தை நாம் மகிழ்ச்சியோடு வரவேற்க வேண்டும் என இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள். ரமலானுடைய மாதம் கண்ணியமான மாதம், அல்லாஹ்விற்கு விருப்பமான ஒரு மாதம். இஸ்லாமியர்களுடைய மூன்றாவது கடமையான இந்த நோன்பை நோக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதனால் இந்த நோன்பை வரவேற்கும் விதமாக, அல்லாஹ்வினுடைய கடமையை ஏற்று நடக்கும் விதமாக, செயல்படுத்தும் விதமாக இந்த ரமலானை மகிழ்ச்சியோடு வரவேற்க வேண்டும் என சொல்லுவார்கள். நம்ம மகிழ்ச்சியோட வரவேற்கிறோம், நமக்கு என்ன ஃபாய்தா? அதுல ஒரு மகிழ்ச்சினா ஒரு சந்தோஷம் இருக்கணும்ல, நமக்கு ஏதாவது சுயமா ஒரு சந்தோஷம் இருக்கணும்ல. அந்த மாதிரி இந்த ரம்லான் மாசத்துல நமக்கு சுயமா என்ன மாதிரியான சந்தோஷத்தை இந்த ரம்லான் மாதம் கொடுக்கிறது என்று கேட்டால், நமக்கு 50 வயசு இருக்கும், 40 வயசு இருக்கும், 38 வயசு இருக்கும். கடந்த காலங்களில் செய்த எல்லா பாவங்களும் இந்த ரம்லான் மாதம் கரித்து விடுகிறது. நாம் துவா செய்வதன் காரணமாக, அமல்கள் செய்வதன் காரணமாக கடந்த காலங்களில் நாம் செய்த எல்லா வகையான பாவங்களையும் இந்த ரமலான் மாதம் கரித்து விடுகிறது, எரித்து விடுகிறது, நம்முடைய அமல் நாமாவில் இல்லாமல் ஆக்கி விடுகிறது. இதை விட வேற என்ன பெரிய மகிழ்ச்சி நமக்கு வேணும்? 38 வருஷமா செஞ்சது ஒரு நாளையில எல்லாம் டிக்காகி வெளியே போயிடுதுன்னா பெரும் பாக்கியம் தானே. அந்த வகையில் நம்முடைய பாவங்கள் கரிக்கப்படுகிற மாதமாக, எரிக்கப்படுகிற மாதமாக, இல்லாமல் ஆகக்கூடிய மாதமாக இருப்பதால் இது நாம் கண்டு சந்தோஷப்பட வேண்டும். அதே நேரத்தில் இன்னொரு வகையிலும் நம்ம சந்தோஷப்படணும். எப்படின்னா, எந்த மாதத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த மாதம் நம்ம அதிகமா அமல் செய்யறோம். தராவி தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், 5 நேர தொழுகையில் இமாம் ஜமாத்தோடு எங்க கடந்தாலும் போய் தொழுகிறோம். தஹஜ்ஜுடைய நேரத்துக்கு எழுந்திருக்கிறது ஒரு பாக்கியம். தஹஜ்ஜத் தொழுகிறோமோ இல்லையோ அது 2வது. எழுந்திருக்கிறோம், ஒரு பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுறோம். அந்த நேரத்துல ஏதோ அல்லாஹ்வை நினைத்து சஹர் சாப்பிடுறோம். இப்படி இறைவனுடைய நினைவில் அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் இருப்பதே பெரும் பாக்கியம். இப்படி எண்ணற்ற அமல்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அதிகமாக செய்வது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புகாரில ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொர்க்கத்துக்கு 8 வாசல்கள் உண்டு.
அதுல ஒரு வாசலினுடைய பெயர் ரையான். ஒரு வாசலுக்கு பேரு ரையான். அந்த வாசல்ல நோன்பாளிகள் மட்டும்தான் நுழைஞ்சு உள்ளுக்கு போக முடியும். நம்ம ஊர்லயே ஒரு முதலமைச்சர், ஒரு பிஎம் உடைய ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அதுல எல்லாருமே ஒரே வழியில போறதுக்கு இல்லை. விஐபிக்கு ஒரு வழி, அடுத்த கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு ஒரு வழி, பொதுமக்களுக்கு ஒரு வழி. அந்த மாதிரி ரமலானுடைய நோன்பை நோற்றவர்களுக்கு ஒரு தனி வாசலை அல்லாஹ்வுத்தாலா சொர்க்கத்தில் அமைத்து வைத்திருக்கிறார். நம்ம இங்க பூமியில நோன்பு வைக்கிறோம், இது இதோட முடிஞ்சு போற காரியம் இல்லை. சொர்க்கத்திற்குள் நுழைகிற வரை இதனுடைய அடையாளம் அங்கே இருக்கும். வாரில் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மறுமை நாளையில எல்லா மனிதர்களும் நிற்பார்கள். அப்படி நிற்கும் பொழுது நோன்பாளிகள் எங்கே என்று ஒரு மலக்கு கூவுவார், சத்தம் போடுவார். உடனே நோன்பாளிகள் எல்லாம் உட்கார்ந்து இருந்தா எழுந்திரிச்சு நின்றுக்குவாங்க, அல்லது நின்று கொண்டு இருந்தா எல்லாருமே கையை தூக்கிடுவாங்க. நாங்க இங்கதான் இருக்கிறோம் என்று மகிழ்ச்சியா கையை தூக்குவார். தூக்குன உடனே நீங்க எல்லாம் கொஞ்சம் தனியா வாங்க, எல்லாரும் தனியா வந்துடுவாங்க. நீங்க எல்லாம் இந்த வாசல் வழியா சொர்க்கத்துக்குள்ள போங்க என்று சொல்லி கை காட்டப்படும் ஒரு மலக்கு அவர்களை அழைத்து செல்வார். எல்லாரும் அந்த சொர்க்கத்து வழி, அந்த வாசல் வழியாக சொர்க்கத்திற்குள் செல்வார். அந்த நோன்பாளிகள் அந்த சொர்க்கத்தினுடைய அந்த ரையான் என்னும் வாசல் வழியாக உள்ளுக்கு போனதும் அந்த வாசல் மூடப்பட்டுடுது. அந்த வாசல் வழியா வேற யாருக்கும் அழைப்பு கிடையாது, போகிறதுக்கு அனுமதி கிடையாது. அப்படி ஒரு வாசலை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நோன்பாளிகளுக்கு என்று தனியாக வைத்திருக்கிறான் என்றால் இந்த நோன்பினுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமானதல்ல இந்த நோன்பு. அல்லாஹ்வுக்காக வேண்டி 14 மணி நேரம் நம்ம நோன்பு வச்சுட்டு இருக்கிறோமே, இது அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும்தான். தண்ணி குடிக்கிறது இல்ல, தனிமையில நம்ம கார்ல தான் நம்ம தனிமையா தான் போறோம். பக்கத்துல எப்பயும் போல அந்த வாட்டர் பாட்டில் இருந்துட்டு தான் இருந்தது. ஏத்தாப்புலயே சாக்லேட் கிடக்குது, தொடர்ந்து இல்லையே. அது கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. அது ரெண்டுமே நம்ம வீட்டுல நம்ம தனியா மட்டும் தான் இருக்கிறோம், எல்லாமே இருக்குது. ஆனா அந்த உணவு பதார்த்தங்கள் கண்களுக்கே தெரிவதில்லை. ஏன்? அல்லாஹ் அங்க தெரிகிறான், அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஊரெல்லாம் சொல்லிக்கலாம், நான் நோன்பு வச்சிருக்கிறேன், நான் உங்களை போய் தனியா சாப்பிட்டுக்கிட்டு சொல்லிக்கலாம். ஆனா அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில், உடலில் அது ஊறி போய் கிடக்கிறதுக்கு காரணமாகத்தான் நாம என்ன செய்யறோம், பாதுகாப்பாக இருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரையான் என்னும் வாசல் வழியாக நாம் சொர்க்கத்திற்குள் செல்ல முயற்சி செய்ய வேண்டும். அதே போல ரமலான் மாதத்தினுடைய முதல் இரவு விட்டால் ஷைத்தான்களும் ஜின்களும் விலங்கிடப்படுகிறார்கள். நரக வாசல்கள் எல்லாம் மூடப்படுகிறது. சொர்க்க வாசல்கள் எல்லாமே திறந்தே இருக்கும். ரமலான் முடிகிற வரையிலும் சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறந்தே இருக்கும். பாருங்களேன், சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறந்திருப்பதனாலதானே என்னவோ தெரியல, ஓரளவு எல்லா முஸ்லீம்களுமே ஏதோ ஒரு வகையில எல்லா பிரச்சனைகளையும் மறந்துட்டு மகிழ்ச்சியா இருக்காங்க. 1008 பிரச்சனைகள் இருந்தது அவங்களுக்கு, பிரச்சனை இல்லாத ஆட்கள் கிடையாது. ஆனா இந்த ரமலான் மாதம் வந்த பிறகு எல்லாத்தையும் மறந்துட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. அதற்கு காரணம் சொர்க்கத்தினுடைய 8 வாசல்களும் திறந்திருப்பதுதான், ரையானும் திறந்துதான் இருக்குது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதம் முதல் நாள் வந்ததுமே ஒரு வானவர் மானத்திலிருந்து சொல்லுகிறார், மக்களே நன்மையின் பக்கம் முந்தி வாருங்கள், நன்மை செய்வதற்கு வேகமா வாங்க, முன் வாங்க. அதே போல நீங்க தீமைகள் செய்யக்கூடியவர்களாக இருந்தா அதை குறைச்சிக்கிங்க, கொஞ்சம் பின் வாங்குங்க என்று ஒரு வானவர் தினம் தினம் ஒவ்வொரு நாளும் ரமலான் மாதத்துடைய 30 நாட்களும் வானத்திலிருந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அதே போல ரமலானுடைய மாதத்தின் கடைசி நாளில் நோன்பு நோற்று முடிச்சதுமே அன்னைக்கு மகரி 14 இரவு இருக்குல்ல, அன்று இரவு சில லட்சம் கோடி அல்லது மில்லியன் அல்லது பில்லியன் கணக்கான மனிதர்கள் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுகிறார்கள். ஒவ்வொரு வருடமும் பல பில்லியன் கணக்கான மனிதர்கள் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுகிறார்கள். அது எதுவரையிலும் இறந்து போனவர்களில் இருக்கலாம், அல்லது உயிரோடு இருக்கக்கூடிய நம்மிலும் இருக்கலாம். அது யார் என்று தெரியாது, யார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் விடுவிக்கப்படலாம் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் திருமதி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி ரமலானுடைய ஸ்பெஷல் சூழ்நிலைகளை அல்லாஹு தாலா நமக்கு சொல்லி, இந்த ரமலானை நீங்கள் மகிழ்ச்சிகரமாக வரவேறுங்கள், இந்த ரமலானுடைய இன்பங்களை நீங்கள் சுகியுங்கள் என்பதாக நமக்கு சொல்லப்படுகிறது. பொதுவாகவே இன்பம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரெண்டு வகையான மகிழ்ச்சி இருக்கு. ஒண்ணு உடம்பு அனுபவிக்கக்கூடிய சுகம், நல்லா சாப்பிடுறது, நல்லா தூங்குறது, நல்லா இங்க ஊர் சுத்துறது, இதை பாக்குறது. ஊர் சுத்துறதுன்னா என்ன, பாக்குறதுக்கு போகிறது, இது ஒரு வகையான இன்பம். இன்னொன்னு ஆன்மா சந்தோஷப்படும், மனசு சந்தோஷப்படும். இந்த இரண்டு வகையான இன்பங்களும் நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த ரமலானுடைய மாசத்துலதான். ஆன்மா சந்தோஷப்படும்படியான அமல்கள் இந்த ரமலான் மாசத்துல சந்தோஷமா விரும்பி தகஜ தொழுகிறோம், விரும்பி தராவி தொழுகிறோம், விரும்பி நோன்பு வைக்கிறோம். என்னவோ ஒரு நமக்கு அல்லாஹ்வினுடைய கடமையை பின்பற்றுவதில் ஒரு சந்தோஷமா இருக்குது இந்த மாசத்துல. இந்த ஆன்ம சுகம் இருக்குதே, அது ஒரு உயர்ந்த சிறந்த அற்புதமான சுகம் என்பதாக நமக்கு ஞானவான்கள் சொல்லித் தருகிறார். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அப்படி கண்ணியப்படுத்த வேண்டும். இந்த ரமலானுடைய மாசத்துல அதிகமான கடமைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம். 5 நேரம் தொழுகிறோம், தராவி தொழுகிறோம், குர்ஆன் ஓதுறோம், குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகளை அதிகமா வாசிக்கிறோம், குர்ஆன தராவிகளை காது கொடுத்து கேட்கிறோம், குர்ஆனை விளங்கிக் கொள்வதற்கு தப்சீர்களை சில பேர் படிக்கிறோம். அதே போல ஜகாத்து தான தர்மங்கள் அதிகமாக செய்கிறோம். ஒற்றைப்படை இரவுகள்ல ரொம்ப நேரம் நின்று வணங்குகிறோம். அதிகமாக அல்லாஹ் தஆலாவிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இந்த ரமலான் மாசங்கிறது ஒரு அணில் லப்பர் மாதிரி நம்முடைய கடந்த காலங்களில் செஞ்ச எல்லா பாவத்தையும் அழிச்சுக்கிட்டே இருந்துரும். அவ்வளவு பாவங்களை இந்த மாதம் மன்னித்துக் கொண்டிருக்கிறது. அதே போல இஃப்தாருக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு வடையோ, ஒரு பஜ்ஜியோ, ஒரு பேரிச்சம்பழமோ, ஒரு தண்ணி பாட்டிலோ வாங்கி கொடுக்கிறோம். அதே போல சகருடைய உணவுகளுக்கு நம்மளால இயன்ற உதவிகளை எந்த பள்ளிவாசல்ல செய்யறாங்களோ அவங்களுக்கு நம்ம கொடுக்கிறோம். இவ்வாறு பல நன்மைகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இதனால நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த குறைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. ஏன்னா இப்ப நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நன்மையை மட்டுமே செய்வதனால குறைகள் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிக்கிட்டே வரும். அதே நேரத்துல குறைகள் குறைவதோடு இந்த ரமலானுடைய மாசத்துல இந்த குறைகள் எல்லாம் நம்மகிட்ட வளமையான குற்றங்கள் இருக்கும்ல, தவறுகள் இருக்கும் இல்லையா, அதுகெல்லாம் என்னன்னு சொல்லி பட்டியலை போட்டு ஒவ்வொரு ரமலானுக்கும் ஒரு 5 பாவங்களையோ 5 தீமைகளையோ நம்ம முழுசா விட்டுக்கிட்டே வந்துட்டோம்னா இறக்குற தருவாயில நம்ம ஒரு புண்ணிய ஆத்மாவாக நாம் இறந்துவோம். நன்மைகளை செய்வதற்கு நம்ம முயற்சி செய்வது போன்றே நம்மகிட்ட இருக்கக்கூடிய தீய குணங்கள், தீய செயல்களை நாம் விடுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமில்ல, இந்த ரமலான் மாதத்தை நம்ம மேற்கொள்வது ஒரு பெரிய பொறுமை வேண்டும். நேரம் நமக்கு ரொம்ப குறைவு. ரமலானுடைய மாசத்துல நிறைய நேரம் தூங்குறோம், அதனால நேரம் குறைவு, வேலைகள் செஞ்சு முடிக்க முடியாது, அமல்கள் செய்ய வேண்டியது அதிகம். அதனால அந்த பொறுமையாக அந்த அமல்களை நாம் செய்வதே இருக்குதுங்களே, அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த பாக்கியங்களை நாம் விட்டுவிடக்கூடாது. அதே நேரத்துல இந்த ரமலான் மாசத்துல நம்ம அதிகமா அமல் செய்யறதுனால நமக்கு பெருமையும் வந்துடக்கூடாது. எத்தனையோ வகையான அமல்களை செய்யறோம்ல, பெருமையும் வந்துடக்கூடாது. அதை நம்ம கவனமாக இருக்கணும். ஏனென்றால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுத இடத்தை நீங்கள் தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள், வத்தஹது மின் மகாம இப்ராஹிம் முஸல்லா என்று அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனை. தவாப் செஞ்சு முடிச்சிட்டு மகாம இப்ராஹிம்னு காபத்துல்லாஹ்ல ஒரு இடம் இருக்கு, அதுக்கு பின்னால 2 ரக்காத்து எல்லா முஸ்லீம்களும் தொழுதாக வேண்டும், கடமை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காபத்துல்லாஹ் கட்டி முடிச்சிட்டு, யாரெல்லாம் நான் காபத்துல்லாஹ் கட்டி முடிச்சிட்டேன்னு சொல்லி நின்று சந்தோஷத்துக்கு நின்று தொழுதார். அந்த இடத்தை ஒட்டுமொத்த சமுதாயத்திலும் கடமையாக ஆக்கிவிட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சந்தோஷப்படணுமா, பெருமைப்படணுமா, வேண்டாமா? அவரு எனக்கு நம்ம தொழுத இடத்துல எல்லாருமே தொழுகிறாங்கய்யா அப்படின்னு செய்யணும்ல அவரு. ஆனா அவர் அப்படி செய்யல. அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மகனை அறுத்து பலியிட வேண்டும் என்று கனவு கண்டார். இழுத்துக்கிட்டு போய் அறுத்தார். அல்லாஹ் தஆலா மாற்றாக ஒரு ஆடை கொடுத்து அறுத்துருங்க அப்படின்ட்டான். நீ உலகத்துல கூடிய எல்லா முஸ்லீம்களும் என்ன செய்யலாம், ஹஜ்ஜிக்கு போனா கண்டிப்பா ஆடு அறுத்தே ஆகணும். அதே போல வசதி உள்ள ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஊர்ல அவங்களுடைய இடத்துல குர்பானி கொடுத்தே ஆகணும். இதை நினைச்சு என்ன செய்யலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்
நம்ம செஞ்ச மாதிரியே உலகத்தையே அதான் செய்ய வச்சுட்டாயா அப்படின்னு சந்தோஷப்படணும் இல்ல. ஆனா அவர் அப்படி படவே இல்லை. இவ்வளவு உயர்ந்த நிலையில நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தும் அவ்வளவு பெரிய அமல்களை செய்தும் கூட அவர்கள் பெருமைப்படவில்லை. அப்படி பெருமைப்படாத ஒரு மனநிலையை இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்க நம்ம முக்கியம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை போன்று தியாகங்களை செய்தவர்கள் நபிமார்களில் வேற யாருமே கிடையாது. அவ்வளவு பெரிய தியாகங்களை செஞ்சிருக்காங்க. காபத்துல கட்டியது அவங்கதான். அவங்க பெருமைப்படணுமா வேணாமா? இரண்டாவது முறையாக காபத்துல்லாவை தன்னுடைய கரங்களால் கட்டியவர். அதே போல அவங்க எப்படி ஹஜ்ஜி செஞ்சாங்களோ உம்ரா செஞ்சாங்களோ அது போலதான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்கள் அங்க போய் ஹஜ்ஜி செய்யறாங்க, உம்ரா செய்யறாங்க. அவங்க பெருமைப்படணுமா வேணாமா? அவங்க பெருமைப்படல. பெருமைப்படாம அவங்க என்ன செஞ்சாங்க, காபத்துல்லாவை கட்டி முடிச்சிட்டு இந்த உம்ராவுடைய காரியங்கள் ஹஜ்ஜுடைய காரியங்கள்லாம் செஞ்சு முடிச்சிட்டு ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம், யா அல்லாஹ் நான் இந்த மாதிரி செஞ்சிருக்கிறேன், நீ இதை ஏத்துக்கோ அப்படின்னு ரொம்ப தாழ்வா அல்லாஹ்க்கு கேட்கிறாரு. அல்லாஹ் சொல்லிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க. வேலையை செஞ்சு முடிச்சுட்டா முடிஞ்சு போச்சு, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா செஞ்சதை நீ ஏத்துக்கன்னு தனியா வேற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு துஆ செய்யறாங்க. அப்ப இந்த ரமதானுடைய மாசத்துல நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், எல்லா அமல்களையும் இறைவான் ஏற்றுக்கொள் என்று நாம் தனியாகவும் சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. இதை நம்ம தொழுதா நோன்பு வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னு இல்லை. தினம் நம்ம தொழுகைக்கு நோன்பு திறக்கும் போது நீர் சொல்லி தருவோம். அல்லாஹும்ம லக்க ஸும்து வ பிக ஆமன்து வ அலைக தவக்கல்து வ அலா ரிஸ்கிக அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னி. கடைசி வார்த்தை, யா அல்லாஹ் நான் நோன்பு வச்சேன், அதை ஏற்றுக்கொள் என்னிடமிருந்து. இந்த தக்கப்பல் மின்னி என்கிற இந்த வார்த்தை கண்டிப்பா வரணும். செஞ்சிட்டா மட்டும் பத்தாது. நீ சொன்ன நான் செஞ்சிட்டேன்னு போயிடக்கூடாது. நீ சொன்ன நான் செஞ்சிட்டேங்கிறதே அல்லாஹ் சொல்லணும். திரும்ப அதை சொல்லும் பொழுதுதான் அது முழுமை பெறும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அற்புதமான இந்த நோன்பை நாம் நோன்பு வருகிறோம். இந்த நோன்பை நம்ம சாதாரணமாக நினைச்சிடாம சிறப்பான முறையில இந்த நன்மைகளை நாம் செய்திருக்கிறோம் என்பதை அல்லாஹு தஆலாவிடத்தில் ஒப்புதல் வாக்கு மூலம் நாம் கொடுக்க வேண்டும், கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓரிரை கோட்பாட்டினுடைய முதல் மனிதர், முதல்வர். அல்லாஹ் ஒருத்தம் தான் அப்படின்னு சொன்னதுல முதல் மனிதர் அவங்க. அதுல நிரந்தரமாக இருந்தாங்க. ஒட்டுமொத்த அதுக்கு பிறகு வந்த இஸ்லாத்தினுடைய தலைவர் அவங்கதான். கிறிஸ்தவர்களுக்கும் அவங்கதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் முன்னோடி. யூதர்களுக்கும் முன்னோடி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். முஸ்லிம்களுக்கும் முன்னோடி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். அப்ப ஒரு 3 சமுதாய மக்கள் உலகத்துல இன்னைக்கு 1000 கோடி பேர் வாழ்றோம் அப்படின்னா இந்த 3 சமுதாய மக்களும் சேர்த்தாவே 800 கோடி பேர் இருக்கும். மற்றவங்க தான் ஒரு 200-250 கோடி பேர். அப்ப 850 கோடி 800 கோடி மக்களினுடைய தலைவர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இவ்வளவு பெரிய தலைவராக இருந்தும் கூட என்னுடைய அமலை நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ் என்று அவர் சொல்கிறார்கள் என்றால் நம்முடைய நிலை எப்படி இருக்க வேண்டும்? அதை விடவும் இன்னும் தாழ்ந்து நம்முடைய அமலை ஏற்றுக்கொள் என்று அல்லாஹ் தஆலாவிடத்தை நாம் மன்றாட கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு தெரியுங்களா? பைஹைக்கில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜித் நபி பள்ளிவாசல்ல ஒரு ஓரமா நின்று தொழுதுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னால 2 பேர் தொழுதுட்டு இருக்காங்க, சஹாபாக்கள். அவங்க 2 பேரும் தொழுது முடிச்சிட்டு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுறாங்க? யாரோ ஒரு மனிதரை பற்றி குறை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பள்ளிவாசலுக்குள்ள உட்கார்ந்து. அதுவும் ரம்ஜான் மாசம் தொழுது முடிச்சிட்டு மஸ்ஜித் நபவியில ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுது முடிச்சிட்டு வாங்க 2 பேரும் ஒளி செஞ்சுக்கிட்டு வந்து திரும்ப தொழுவுங்க. இன்னைக்கு நோம்ப முடிச்சிருங்க. கடைசியா எப்ப முடிக்கணுமோ அப்ப முடிச்சிங்க. ஆனா இந்த நோம்ப இன்னொரு நாளைக்கு நீங்க வச்சிருங்க. இந்த நோம்ப இன்னொரு நாளைக்கு நீங்க வச்சிருங்க. கலா செஞ்சிருங்க. யார் ரசூலுல்லாஹ் ஏன் கேட்டாங்க சஹாபா. ஏன்? நீங்க 2 பேரும் 3ஆவதா ஒருத்தனை பத்தி பேசிட்டு இருந்தீங்களே, புறம் பேசிட்டு இருந்தீங்களே, அதனால உங்களுடைய அமலுக்கு எல்லா நன்மைகளும் அழிந்து விட்டது. இந்த நோம்புக்கு எந்த பாய்தாவும் இல்லை. கூலி இல்லாத வேலை.
இன்னொரு நாள் நீங்கள் நோன்பு வைத்து விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸ் பைஹக்கில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாசத்தை நீங்க சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். இந்த ரமலானுடைய மாசத்துல எஞ்சிருக்கக்கூடிய எல்லா அமல்களையும் முழுமையாக செய்வது போல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.